மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் தொடரும். இந்த படத்தில் மோகன்லால், சோபனா மெயின் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. பிரகாஷ் வர்மா அப்படிங்கிறவர் வந்து இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காரு. அவருக்கு அசிஸ்டண்டாக எஸ்ஐ ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு சில சீன்களில் இயக்குனர் பாரதி ராஜா, இளவரசு அவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தருண் மூர்த்தி இயக்கியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லாலும் சோபனாவும் இணைஞ்சு நடிச்சிருக்கிற 56வது படம். இந்த படம் வந்து மலையாளத்தில் வந்து ஒரு பெரிய வசூலை கொடுத்துருக்குது. வசூல் ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து 8வது இடத்துல இருக்குது கேரள சினிமாவிலேயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நாமளும் போய் பார்த்தோம். இந்த படத்தினுடைய கதை என்னென்னா, தேனி மாவட்டத்தில் நடக்கிற மாதிரி மலைப்பிரதேசத்தில் பெரியார் மலையில் வந்து ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்படுது. அது வந்து ரியல் இன்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த நிலச்சரிவில் ஏகப்பட்ட பேர் மாட்டிக்குவாங்க. அப்போ போய் ரெஸ்கியூ டீம் ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஜீப்பில் வந்து ஒரு வயசான தாத்தாவை வெளியே எடுப்பாங்க உயிரோட. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நுழைஞ்சு பார்ப்பாங்க. பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு பிணம் வந்து சாக்கு பையில் கட்டி கிடக்கும். அதை எடுத்து பார்ப்பாங்க. பார்த்த உடனே அடுத்து கட் பண்ணால் இங்கே மோகன்லால் அவர் பார்த்தீங்கன்னா சோபனா ஒரு ஃபேமிலி, அவருக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். இவர் பார்த்தீங்கன்னா இந்த அம்பாசடர் கார் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த அம்பாசடர் காரை யாரையுமே தொடவே விட மாட்டார். ரொம்ப வருஷமாக வச்சிருப்பாரு. அதுக்கு ஒரு கதை சொல்லுவார். நான் வந்து சென்னையில் வந்து ஸ்டண்ட் குரூப்பில் வந்து ஸ்டண்ட் மேனாக இருந்தேன். அந்த வேலையை விட்டு நான் இப்போ வந்து இங்கே வந்து டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கேன், ஃபேமிலியோடு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இது சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து மோகன்லால் வந்து அந்த காரை வந்து இன்னொருத்தர் கொடுப்பாரு. அவர் வந்து கஞ்சா அந்த காரில் கடத்திட்டு தான் சொல்லி அவர் ஓடிடுவார். அந்த காரை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருவாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எஸ்ஐ கிட்ட வந்து இந்த காரை வேணும் அப்படின்னு சொல்லி மோகன்லால் அவங்க டீம்லாம் வந்து கேட்பாங்க. அப்போ எஸ்ஐ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவார். இப்போ பார்த்தா பிரகாஷ் வர்மா கிட்ட போவாங்க. அவர் தான் இன்ஸ்பெக்டர். அவரோட சொல்ல கார் தானே எடுத்துகிட்டு போயா, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு மோகன்லாலுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். போகல அவர் ஒன்று கேட்பார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, இன்றைக்கி வந்து எங்கள் கான்ஸ்டபிளோடைய தங்கச்சியோடைய கல்யாணம் நடக்குது, இங்கே மலையிலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும், எங்களை 2 பேர்த்தையும் ட்ராப் பண்ணிட்டு போயிடறேன் என்னையும் எஸ்ஐயும் அப்படின்னோடனே மோகன்லால் வேறு வழியே இல்லாத எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போனோன்னா அங்கே நைட்லாம் பார்ட்டி நடக்கும். ஒரு 2 மணிக்கு மேலே வந்து கிளம்பலாமா அப்படின்னு மோகன்லால் கேட்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ சொல்லுவாங்க, இல்லை இங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே ஒரு லவர் இருக்கான், அந்த லவர் வந்து இந்த பொண்ணை தொந்தரவு பண்ணுறான், அவனை நம்ம வான் பண்ணிட்டு வரணும் வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. மோகன்லால் விருப்பமே இல்லாத போயிட்டுருக்காரு. அது இன்னும் கொஞ்சம் மலை பிரதேசத்தில் போகணும். ரொம்ப கரடுமுரடான பாதையில் இருட்டில் போயிட்டுருப்பாங்க. போயிட்டுருக்குள்ள மோகன்லால் ஒரு கட்டத்தில் வண்டி ஓட்ட முடியும்னு சொல்லுவார். அப்போ தான் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், இந்த வண்டி வந்து உனக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும், இது நீ புரிஞ்சுக்க அப்படின்னு தான் வண்டி டிக்கிக்குள்ளே ஒரு பணம் இருக்கும். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் போடுறதுக்கு தான் அவங்க போவாங்க. இந்த மோகன்லால் பார்த்தோன்னா அப்படி ஷாக்காகி உட்காருவார். ஆனால் அந்த பணம் வந்து மோகன்லாலுக்கு தெரிஞ்ச ஒரு உருவம் மாதிரி இருக்கும். இப்போ மோகன்லால் என்ன செஞ்சார், இந்த வண்டிக்குள்ளே இருக்கிற பிணத்துக்கும் மோகன்லாலுக்கு என்ன தொடர்பு இருக்குது, மோகன்லால் சிக்க வைக்கப்பட்டாரா, இது மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இப்போ நான் சொல்லி நிறுத்தணும் இல்லையா, இதுதான் வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த படத்தில். இதை பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபநாசம் படத்தில் கமல் அவருக்கு ஒரு ஃபேமிலி ஒரு பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனையை பார்க்கும்போது நமக்கு வந்து சின்னதாக அவங்க வந்து ஒரு காமெடி இருக்கும், ஒரு சின்னதாக ரசிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் எமோஷன் இருக்கும், அப்புறம் சென்டிமெண்ட் இருக்கும், த்ரில் இருக்கும், அடுத்தது என்னங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது மாதிரி தான் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை இந்த படத்தினுடைய இயக்குனர் தருண் மூர்த்தி கொண்டு போயிருக்காரு. செகண்ட் ஹாஃபு இந்த படத்தினுடைய கதை ஆரம்பிக்கும் போது இந்த பிணம் யாருது, அதுக்கும் மோகன்லாலுக்கு என்ன தொடர்புன்னு தெரிஞ்ச பின்னாடி அக்மார்க் தமிழ் படம் இது வரைக்கும் நம்ம பார்த்த பல தமிழ் படங்களில் ஹீரோக்கள் எப்படி வந்து வில்லன்களை பழி வாங்குவாங்க, அந்த வில்லனுக்கும் ஹீரோவுக்கு ஒரு தொடர்பு இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த படத்தினுடைய நாட்டை. அது சொன்னவங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அது மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மோகன்லால் அந்த இன்ஸ்பெக்டரையும் எஸ்ஐயும் எப்படி பழி வாங்குறாரு அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய மீதி கதையை. மலையாள படத்துக்கு உண்டான ஒரு மூடில் இந்த கதை ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்து செகண்ட் ஹாஃப் வந்து தமிழ் படம் மாதிரியான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பழிவாங்கலில் முடிஞ்சு சோபனா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் டார்ச்சர் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது சோபனாவோட வீட்லேயே சோபனாவையும் அவங்க பொண்ணை இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் டார்ச்சர் பண்ணுறது. அப்போ எப்படின்னா பின்னாடி மீடியாக்கள் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்மார்க் தெலுங்கு படம் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த படத்தினுடைய 2ஆம் பாதி இங்கே தான் திரைக்கதை வந்து சரியாக இயக்குனர் எழுதாத விட்டுட்டாரு. இந்த படம் மலையாள சினிமாவில் கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலெக்ஷனை பற்றி நமக்கு ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட் வரல. பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் எது ரசிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மோகன்லால், இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ இந்த 3 பேர்த்தினுடைய ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான். நிறைய சீனில் பார்த்தீங்கன்னா 3 பேருமே உட்காந்துருப்பாங்க, கார்லேயோ போலீஸ் ஸ்டேஷன்லேயோ உட்காந்துருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மோகன்லால் வந்து ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோம், இந்த சிக்கல்லேருந்து எப்படி வெளியே வரலாம், அந்த பணத்துக்கும் நமக்கும் எப்படி தொடர்பு இருக்குது, இந்த பணம் யாருதுன்னு தெரிஞ்ச பின்னாடி அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு க்ளோஸ்அப்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது இதை பார்த்து எஸ்ஐ டென்ஷன் ஆவார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதை 2ஐயும் பார்த்து இன்ஸ்பெக்டர் சிரிப்பார். இந்த 3 பேருடைய க்ளோஸ்அப் ஷாட்ஸில் இவங்களுடைய நடிப்பு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க.
சில இடங்கள்ல வந்து உங்க டயலாக்கே பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த சீனே நமக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கு இந்த சீன் என்ன அப்படிங்கிறத. இந்த இடத்துல மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாஸ் வந்து பிரமாதமான பின்னணி இசை கொடுத்துருக்காரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கமல் படம் வந்த பிறகு அந்த பின்னணி இசையை ஃபாலோ பண்ணிய ஒரு த்ரில்லுக்கு வந்து நிறைய தமிழ் படங்கள் நடிச்சாங்க. ஆனால் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் தன்னுடைய பின்னணி இசையை தனித்துவமாக கொடுத்துருக்காரு. சஸ்பென்ஸ் த்ரில்லுக்குன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்துவாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வர மியூசிக் வந்து நல்லா இருந்தால் அதை பல படங்களுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் யூஸ் பண்ணியிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதனுடைய மியூசிக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, தனித்துவமாக இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி உருவாக்கியிருப்பாங்க. காரணம் என்னன்னா இந்த படத்தினுடைய மியூசிக். இது எல்லாம் நடிப்பு ப்ளஸ் ரீ ரெக்கார்டிங், அடுத்து வந்து ஃபோட்டோகிராஃபி, இது 3 தான் செகண்ட் ஹாஃபில் காப்பாற்றுது. இயக்குனருடைய கதையோ அல்லது வந்து அவருடைய திரைக்கதையோ எந்த இடத்துலையுமே காப்பாற்றலை. அது மட்டும் இல்லாமல் மோகன்லாலுடைய பெர்ஃபார்மன்ஸ். மோகன்லால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி எல்லா படங்கள்லையும் வந்து அவர் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கடுத்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ஓப்பனிங்கில் அவளை இன்ட்ரடக்ஷன் பண்ணி ஒரு 3வது சீன்லேயே அவருக்கு பிரச்சனை வந்துடும். அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவரோட ரியாக்ஷன்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் தான் இந்த கதையை மூவ் ஆகிட்டு இருக்கோம். அதை தான் நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் இயக்குனர்கிட்ட யாரும் சொல்லிட்டாங்களாட்டிருக்கு, மோகன்லாலுடைய புலிமுருகன் இந்த படத்தில் அவர் வந்து வேஷ்டி மடித்து கட்டிட்டு பண்ணுற ஃபைட் வந்து பெருசாக ரீச் ஆச்சு, அதெல்லாம் ஒரு ஃபைட் வைங்கன்னு சொல்லிட்டாங்களாட்டுங்குது. செகண்ட் ஹாஃபில் அதே மாதிரி புலிமுருகனுக்கு வர அந்த புலிமுருகன் பில்டப் சாங் மாதிரி ஒரு மியூசிக் ஒன்று போட்டு அவருக்கு ஃபைட் வச்சு செகண்ட் ஹாஃப் வந்து எந்த அளவுக்குலாம் மாற்றணுமோ அந்த அளவுக்கு மாற்றி ஒரு குழப்பம் ஏற்பட்டதுனால, இருந்தாலும் மோகன்லாலுடைய நடிப்பு நமக்கு அந்த இடத்துக்கு பேசப்படுது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோபனாவும் மோகன்லாலும் இணைந்து நடித்த 56வது படம்னு சொன்னேன். எந்த பேருமே ஏன் வேர்ல்டு சினிமாவில் இந்த அளவுக்கு நெஞ்சு இவ்வளோ படங்கள் நடிக்கலை. அதுக்காக சோபனா வந்து எப்போ காட்டினாலும் மோகினி பிசாஸ் வந்து தலைமுடி விரிச்சிருக்கும் இல்லையா, விரிச்சு போட்ட மாதிரி ஒரு நெத்தியில் வந்து ஒரு பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ மோகினி ஆட்டத்துக்கு போகிற மாதிரியான ஒரு ஃபீல்டே காட்டியிருப்பாங்க எல்லா ஷாட்லையுமே. அது எதுக்காக இயக்குனர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த லுக்கை கொடுத்தாரு, அவங்க வந்து ஒரு நார்மலான ஃபேமிலி லேடி தான், அந்த லுக் அவங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். எதுக்காக வந்து அது அல்லது வந்து சோபனாவே இதை முடிவு பண்ணிக்கிட்டாங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன நெருடல்கள்லாம் இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல இருக்குது. அது எல்லாமே இயக்குனர் வந்து சரி பண்ணியிருந்தா இன்னும் இந்த படத்துக்கு கொஞ்சம் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த படம் வந்து நான் பார்க்கும்போது ஒரு புது ஃபீல் அண்ட் லுக் கிடைக்கும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம். செகண்ட் ஹாஃப் வந்து இயக்குனர் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. அதை வந்து தூக்கி நிறுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன்லால், அடுத்தது இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ, இவங்களுடைய நடிப்பையும் இந்த படத்தினுடைய மியூசிக் தான். இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கணுன்னா ஒன்லி மோகன்லாலுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கும், அதுக்கு அடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு பெரிய கன்னிங் கேரக்டர் நடிச்சிருப்பாரு அவர் பிரகாஷ் வர்மா. அந்த கேரக்டரைசேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து கிராஜுவலாக தன்னுடைய வில்லத்தனத்தை காட்டுது, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது நீங்கள் போய் பாருங்கள், ஒரு புது மேஜிக்காக இருக்கும். மற்றபடி செகண்ட் ஹாஃப் வந்து நீங்கள் நம்பி போகிறது வந்து அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.